எல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியுது எனக்கு. தேவையா உனக்கு? ஏய்யா அதானே? அது நானாக எடுத்துக்கிட்ட முடிவு கிடையாது, காலத்துடைய கட்டாயம். இந்த 2.5 வருஷம் ஓய்வுங்கிறது எனக்கு ஒரு வகையில் பெரிய சந்தோஷம். நம்ம என்னுடைய நண்பர் மனோபாலா சொன்ன மாதிரி பயங்கர மகிழ்ச்சி. அதில் எனக்கு எந்த வேதனையும் கிடையாது. அதில் நிறைய படங்கள் வேறு எனக்கு நிறையா வந்துச்சு. எனக்கு அந்த படத்தை பூரா நான் தான் வேணான்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். அது காரணம் என்னன்னா, ஒரு இனிமேல் வர்ற படம் ஒரு நல்ல சிறந்த படமாக வந்தால் ஒரு கிங்காக தான் வரும்னு நினச்சி முடிவு பண்ண படம் தான் இந்த படம் தெனாலிராமன். ஆனால் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை நண்பராகிய உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு எந்த விஷயத்தையும் அவர் சிவாஜி பாடின மாதிரி, பொய் சொன்னாலும் மெய் சொன்னாலும் வாயால் பேசி பலனில்லை, மையில் நினச்சி பேப்பரில் அடித்தா மறுத்து பேச ஆள் இல்லைன்னு பாடினார். உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது, கலகம் வருது தீருது, அச்சு கலையால் நிலைமை மாறுதுன்னு பாடினார் கண்ணாசியல். ரொம்ப அருமையான வரி அந்த வரி. அந்த வரிக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் எல்லாரும். உங்களை வச்சு தான் எல்லாமே, இந்த நாட்டில் நடக்கிறது எல்லாமே உங்களை வச்சு தான். ஆனால் அதே பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பேர், ஏப்பா இன்னும் நடிக்காமல் இருக்கு, நடியா, என் பேர பிள்ளை, என் பேத்தி, எங்கள் வீட்டில் இருக்க குழந்தை குட்டியெல்லாம் உன்னை இங்கே வாரு பேசு 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 பேசுன்னு ஃபோனை போட்டுலாம் கொடுப்பாங்கன்ற. ஒவ்வொரு வீட்லேயும் நான் சொன்ன மாதிரி ரேஷன்கார்டில் தான் இல்லை, ஒவ்வொரு வீட்டில் நான் ஒரு மெம்பராக இருக்கேங்கிறத நான் இந்த 2 வருஷ கேப்பில் நான் ரொம்ப உணர்ந்தேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் எனக்குள்ளே சொல்லணும். நான் எல்லாருமே எனக்கு படம் கொடுக்குறதுக்கு பாதி பேர் பயந்து என்கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிட்டாங்க. என்னமோ ஆயிருமோ, படம் பண்ணால் எதுவும் பிரச்சனை ஆயிருமோ, இவரை வச்சு படம் பண்ணால் என்னமோ ஆயிருமோ நினச்சவங்களும் உண்டு. அதை மீறி வந்தவங்க வேறு கேரளா மலையாள படத்துக்கு கூப்பிட்டாங்க, தெலுங்கு படத்தெல்லாம் கூப்பிட்டாங்க. அப்படிலாம் இங்கே இல்லாமல் மார்க்கெட்டு முடிஞ்சு போயிடுச்சு, அதனால் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான் வடிவேலு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடக்கூடாங்கிறதுக்காக இந்த படத்தை நான் ஒத்துக்கல. ஆனால் இந்த படத்துக்கு தம்பி யுவராஜ் அந்த ஒரு கதை சொன்னார். தெனாலிராமன் என்ற ஒரு கதை இருக்குன்னு அதை கேளுங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கு இந்த கதை புலிகேசிக்கு போகிறது. இந்த கதையை அவர்கிட்ட கேட்டோன்னே ஒரு லைன் மட்டும் சொன்னார். அந்த லைன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எனக்கு. நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் நான் தெனாலிராமன் கதை. யார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஐயா அகோரம் அவர்கள் வடிவேலை வச்சு நான் பண்ணுறேன் கேளுங்க அவர்கிட்ட அப்படின்னு அவராக தான் என்னை கூப்பிட்டார். ஏன்னா இந்த சபையில் நான் சொல்லி ஆகணும். அப்போ கூட அவர், ஐயா வேணாங்க யோசிச்சு பண்ணுங்க, போயா நல்ல கலைஞர் அவன், அவரை வச்சு பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, போ இதை முதலே சொல்ல வேண்டியது, பின்னால் வந்து சொல்கிறேன், எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சோம்லாம் போய் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட, மெசேஜ்லாம் போயிருக்கு. ஐயா ஐயா வீட்டு வாசல்லாம் கதறி அழுதுருக்காங்க. மோசம் போயிட்டீங்களே, மோசம் போயிட்டீங்க. யாருனா மோசம் போனாடே, போடா நான் ரோசக்காரடா போடா, என்ன செஞ்சுவிட்டார் இப்போ அவர், என்ன ஊரில் பண்ணாத என்ன பெரிய குத்தம் பண்ணிவிட்டாரு, ஏதோ போனார் வந்தார் போனார், அங்கேயும் போய் காமெடி தான் பண்ணிட்டு வந்தார். விடு, போகிற இடம்லாம் காமெடி தானே பண்ணிட்டு இருக்காரு, வேறு இடத்த பண்ணார். இப்போ நான் பண்ண காமெடி தான் இப்போ வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். ஆக ஒன்றும் கிடையாது. அகோரம் சாருங்கிறது ரொம்ப எனக்கு அவங்க அண்ணன் தம்பி 3 பேருமே சிவன் விசு பிரம்மன் மாதிரி நான் கடவுளாக தான் பார்க்குறேன். நான் தமிழ் சினிமாவில் எல்லாரையும் புடிச்சுமே, ஆனால் இவர் முதலாளியுமே. நான் உண்மையில் இந்த இடத்துல நான் அவருக்கு ரொம்ப கையெடுத்து கும்பிட்றேன். அவர் எனக்கு கொடுத்த ஊக்கத்தில் நான் உழைச்ச உழைப்பு, அவரை நினச்சி உழைச்சேன். இந்த படத்தை நான் சும்மா நடிச்சுக்கிறேன் சார், நான் காசு எனக்கு வேணாம், 10 விஷயம் தர வேணாம், அந்தளவுக்கு போயிட்டேன் நான். இல்லை சார், நீங்கள் இறங்கி உண்டுலாண்டு கிணறு தோணா தண்ணி புதபகன்னு வருது படத்தில் பாருங்க, அடிச்சு நொறுக்கி பூரா நொங்கு எடுத்துருக்கேன். கடுமையான உழைப்பு. ஈனுட்டே என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு என் அதுக்கு காலையில் 6 மணிக்கு போகிறேன் வீட்டுக்கு, யோ சாயங்காலம் 6 மணிக்கு ஷூட்டிங் பார்க்க பார்ப்போம், ஆனால் காலையில் 7-7:30 தான் ஷூட்டிங் பார்க்க பார்ப்போம். அந்தளவுக்கு எல்லாரையும் போட்டு, ஆனால் உண்மையிலே சந்தோஷமாக வேலை பார்த்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல அருமையான படத்தில் இந்த கேப் விட்டு நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மனோபாலா, சந்தான பாரதி அண்ணன், பூச்சி முருகன், பாலாசிங் சாரு,
ராமு சார், இப்படி எல்லாருமே நிறைய நடிகர்கள் நடிச்சாங்க. கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே நல்லா உழைச்சாங்க அந்த படத்தில். நைட் அண்ட் டே ரொம்ப உழைச்சாங்க. அதோட முக்கியமான விஷயம் அந்த படத்தில் சிஜி ஒர்க்கு, செட்டு பிரபாகரன், அதே மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கல் கேமராமேன்லேருந்து எல்லாருமே இது என்னன்னு பார்த்தோம் சார். எல்லா பேருமே எனக்கு பயங்கர தீவிர ரசிகராக இருந்தனால இந்த படத்தில் வந்து ஒரு கடினமான உழைப்பு இந்த படத்தில் நான் கண்ணால் பார்த்தேன். நான் மட்டும் கிடையாது. அதை விட இந்த படத்தில் என்னுடைய அன்பு நண்பன் இமான் சார், அவரை பற்றி நான் நல்லா சொல்லி ஆனேன். எனக்குள்ள இந்த படத்தில் அதாவது நான் பழைய பாட்டெலாம் நிறையா கேட்பேன். எந்த ரூட்டில் போனாலும் என்ன கொடுத்து பார்ட்டி எங்கிட்டு போனாலும் கப்புன்னு பிடிச்சி அடிக்குது. ஒவ்வொரு நூல் விடாமல் அந்த 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 ஒவ்வொரு பாட்டுடைய அந்த இதை பூரா பல இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, அதாவது என்னென்ன எல்லாரும் இந்த படத்தை சொன்னாங்க, ஐயா நீ நடிக்கிறதுனால தான் எங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்கிது அப்படின்னு ஜூனியர் ஆர்ட்ஸ்லேருந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க, பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பீஸெல்லாம் இருப்பாங்க வீட்டில், அப்படியே நூலாம் படம் முடிச்சு கிடக்கு. அந்த வடிவேல் வந்தால் தாயா இதெல்லாம் எடுத்து துடைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படம் வர்றப்போ தான் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பூரா வேலையே கிடங்க இருக்கான். உள்ள பரணியில் கிடக்கிற பூரா ஜாமான் அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து வாசித்து இந்த படத்தில் அவ்வளோ பேருக்கு அவ்வளோ வேலை கிடச்சிருக்கு. யாரும் வந்து சும்மா வீட்டில் படுத்து ரோட்டில் படுத்துக்கிட்டாரலாம். அந்த சுண்ணாம்பு காலத்தில் வேலை பார்க்குறாள், இந்த ரோடு வேலை பார்க்குறாலும் அவங்களாம் கூட்டி வந்து படத்தை நடிச்சிருக்காங்க பூரா. ஜூனியர் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போகிறவு வாரவுக கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஜூனியர் ஆர்ட்ஸ் வரைக்கும் இந்த படத்தில் அகவன் சாருடைய புண்ணியத்தில் அவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருச்சு. இந்த படத்தில் ஒரு அற்புதமான படம் அந்த படம். இந்த படத்தில் இசை வந்து தூள் கிளப்பியிருக்காரு எல்லா பாட்டுமே. ஐயா புலமை பத்தனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் சகோதரர் விவேகா அவர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. முகேஷு சாயா கோஷன் வந்துச்சா வாயில் அந்த மீனாட்சி தீச்சிட்டு பாருங்க எனக்கு ஜோடி. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே சொன்னேன், இதுதான் என் சொந்த உருவம் பார்த்தியான்னு. ஏன்னா மீனாட்சி என் உருவத்தை பார்த்ததே கிடையாது. நான் சொன்னேன், நேரத்தை காட்டிடக்கூடாதா, இந்த நேரத்தில் காட்டிடாதீங்க, எடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா முதல்ல நான் ஒரு 5-6 ஹீரோயினை செலக்ட் பண்ணால் மெசேஜாக அனுப்புகிறாங்க, வேண்டாம் நீ வடிவேல் கூட நடித்த தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் கூட நடிக்க மாட்டோம், இப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அனுப்பி ஒவ்வொரு பிள்ளையாக வண்டி ஒரு டிக்கெட் போட்டு கூட்டி வருவார். அதை தயாரிப்பாளர் அவங்க டிக்கெட் போட்டு அனுப்பி விடுவாங்க. அப்புறம் டிக்கெட் அடுத்து இன்னொரு பிள்ளையை செட்டப் பண்ணுவார், இன்னொரு பிள்ளையை கூட்டி வந்து நீங்கள் நடிக்கலாமா, நடிக்க கொடுத்து வைக்கன்னு சொல்லிட்டேன், சூப்பர் ஆர்டிஸ்ட் அவர் நடி அப்படிம்பாரான். டக்குன்னு இன்னொரு மெசேஜை கொடுத்து அதை ஏற்றி விட்டுருவாங்க. கடைசியில் மீனாட்சி தச்சு தான் நான் நடிப்பேன் பாருங்க, என்னையும் பாருங்க, தக்காளி படத்தில் தார் ஊத்துற மாதிரியே இருக்கு. இப்போ வந்து உட்காந்துன்னு சொன்னேன், யார் தெரியுதா நான் அப்படின்னு. என்ன சார் வடிவேல் இதுதான் ஒரிஜினல். ஏன்னா படத்தில் வந்து கெட்டப்போடு தான் நிற்கிறது பக்கத்தில். ஏன்னா இந்த அந்த பொண்ணு உள்ள நிற்கிறா, வெளியே பாடுறாமே ஆனால் உள்ளுக்கு தான் உட்காந்துருக்கும்பாங்க. தடுத்துன்னு ஓடி போய் கேரளாவில் போய் மேக்கப் போட்டு வெளியே வந்து நிற்கிற ஸ்டைலில் நிற்கிறது. ஏன்னா கெடுத்து விட்டுருவாங்க, ஒன்று கிடைக்க ஒன்று ஆகி போகுது. எந்த நேரமும் கிடையாது, நிம்மதியே இல்லை. ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கலைஞ்சு போச்சான், செட்டை பிரிச்சாச்சுன்னா யூனிட்டே பிரிஞ்சிச்சுன்னு எழுதுறான், போட்டு விட்டுறாங்க. அண்ணே போச்சாமண்ணே முடிஞ்சான் பா எனக்கு பாப்பா போய் நல்லா தூங்குவேன். வாடகை சைக்கிள் எடுத்து போய் கெடுத்துட்டு வர்றாங்க. என்ன செய்ய சொல்றீங்க? அவர் அசரில் நம்ம அவர் ஐயா அகரம் சார் செட்டுக்கு வந்துட்டார். இது வரைக்கும் நான் எந்த செட்டுக்கும் போனதில்லை வடிவேல் சார். என் குடும்பம் என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பூரா எல்லா வீட்டில் அவங்க எல்லாம் அண்ணி பிள்ளை எல்லாம் புள்ள குட்டியெல்லாம் என்னமோ வீஜனுக்கு வர்ற மாதிரி வர்றாங்க, வந்து சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி தாங்க நாங்கள் ஷூட்டிங்கே இத்தனை படம் இடத்துக்கு எந்த ஷூட்டிங் போனது இல்லையா. வந்து உள்ளே வந்து ராஜா யார், மந்திரி யார், இந்த 8 அமைச்சர் யார், இப்படிலாம் பூரா எல்லாம் பார்த்துட்டு சார் தென்னாலிராமன் மாதிரி இருங்க சார் வாழ்த்துக்கள் அப்படின்னு முதல் நாள் வந்து போனவர் தான். என்னமோ நம்ம சீட்டு வந்துச்சு, என்னது ஆமாம் வசனம் ஆர்வதான்னு சொல்லுங்கள், இது வேறு பஞ்சாயத்து வேறு போகுது, இது வேறு இதெல்லாம் ஒன்று மறந்தா கூட வச்சுக்கலாம். சொன்னானா என்னையே அவர் நாளை பொண்ணு அங்கிட்டு வளச்சிக்கிட்டு திட்டுவார். ஆமாம் வர்ற சனிக்கிழமையில் வந்துடும் அவர் பாருங்க. அவர் ஐயா ஆர்வதாஸ் ஐயா அந்த படத்தில் அவரை பற்றி தெரியுமே உங்களுக்கு, வசனங்களை அள்ளி தீட்டியிருக்காரு, ரொம்ப அருமையான வசனம் கருத்தா. இந்த படத்தில் அவருடைய உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்பு இந்த படத்தில். ஆக ஒரு நல்ல அற்புதமான படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ட ஐயா
அகரம் அவர்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனே உங்களுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் அன்பால் இந்த படம் பெரிய வெற்றி பெறும் சொல்லி கேட்டுக்கொண்டு உட்காரலாமா? முதல்ல இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் இந்த காலகட்டத்தில் ஏன் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். தயாரித்த திரு அகோரம் பிரதர்ஸுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து அவர் செட்டே என்ன அது சொல்கிற இது என்னதான் வடிவேலு தான் அந்த செட்டு. அவரை நம்பித்தான் இந்த படம். அவரை சுற்றி இருக்கிற கதை தான் நாங்கள் எல்லாருமே. யுவராஜை பற்றி சொல்லணுன்னா, யுவராஜ் இஸ் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். வந்து 8 அமைச்சர்கள்னு வந்து பாலா சொன்னார். 8 டார்ச்சர். நாங்கள் 8 பேருமே ஆளாருக்கு பிடிச்சி இழுத்துருப்போம். எப்படியோ சமாளித்து கொண்டு வந்து கரை சேர்த்துட்டாரு. அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தார். இந்த 3 வருஷ இடைவெளி வந்து வடிவேலுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா எத்தனை வருஷம் வந்து ஓடிட்டே இருந்தாப்புல அது கொஞ்சம் மூச்சு இழுத்து முடித்து திருப்பி நல்ல சுவாசத்தை நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு இந்த இடைவெளி மிக சரியான இடைவெளியாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் அவர் தேர்ந்தெடுத்த கதை பாருங்கள், மற்றவங்கள்லேருந்து தான் வித்தியாசப்படணும், தான் நடிக்கிற படமும் வித்தியாசப்படணும், திருப்பி ஹீரோவை நடிக்கிறாரு அது வித்தியாசப்படணும், அதோட எல்லா விஷயமும் வித்தியாசப்படணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரிய கதையை தேர்ந்தெடுத்து அதில் கரெக்டான ப்ராப்பரான டெக்னீஷியன்ஸ் ராம்நாத் ஷெட்டி, ஆருதாஸ் அவர்கள் இவங்களெல்லாம் போட்டு இந்த மாதிரி படத்தை வந்து ஒரு அசம்பிளிங் பண்ணுறதுக்கே ரொம்ப போகிற போக்கில் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாட்டு வெடிக்கை உண்டை நடுக்கூடத்தில் போட்டு போயிடுவாங்க. அப்படியே டக்குன்னு போட்டு போயிடுவாங்க. டக்குன்னு ஒரு குழப்பம் ஆகும். அப்புறம் வந்து நிதானம் இருக்கும், திருப்பி தெளிவும், திருப்பி இதுவாகும். அப்படின்னு வந்து கொஞ்சமாக அடிமேல் அடி வச்சு ஒவ்வொரு மூமெண்ட்டும் வடிவேலோட உன்னதமான உழைப்பு. அதான் தம்பி இவர் சொன்னது மாதிரி, கிருஷ்ணமூர்த்தி சொன்னது மாதிரி அந்த சினிமாவை அவர் சுவாசிக்கிறார். வடிவேலு வந்து அப்படியே வேறு எதுவுமே அவர் கண்ணு முன்னாடி தெரியாது. சினிமாவை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி மண் சார்ந்த கலைஞனை அழிக்கவே முடியாது. யாரும் வந்து அவர் ஒதுக்கிட்டாரு அவராக இருந்திருக்காரே தவிர அவர் எப்போ வந்தாலும் அதே கைத்தட்டலோட அதே வரவேற்போடு இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். முக்கியமாக இந்த மாதிரி படங்களுக்கு இசைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த இசையை வந்து இமான் சார் வந்து உண்மையே சொல்லப்போனால் எங்கள் மாதிரி பழைய டைரக்டர்களுக்கும் சரி, இப்போ உள்ள யூத் டைரக்டர்களுக்கும் மிகப்பெரிய பிரிட்ஜு இமான் சார். ஏன்னா அவர் இந்த பக்கம் நான் எங்களை மாதிரி ஆளுங்க போய் கேட்டாலும் சாங் போட்டு தராரு. இந்த மாதிரி யுவராஜ் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கும் போட்டு தராரு. அதே மாதிரி இந்த மற்ற இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் ஓடுற இளைஞர்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் அவர் சாங் போட்டு தராரு. அது வந்து ஒரு தனி கலை. அது வந்து அந்த பிரிட்ஜாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் புலவரும் திரு விவேகா அவர்களும் வந்து அருமையான சாங் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு பெரிய ஒரு எல்லா குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே போல் வடிவேலு ப்ளீஸ் இந்த இடைவெளி இன்னொரு தடவை உன் வாழ்க்கையில் வரவே கூடாது. இன்று தொடங்கும் இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். வணக்கம். I think it's my first interaction with in Tamil Nadu with Tamil cinema people, and I'm highly excited today to be here. Thank you so much everyone for coming, and thank you so much AGS who gave me this opportunity to be part of this wonderful project. I think I just have to say thanks to everyone, to the tsunami of comedy. I have just been hearing about you ever since I think I entered into film industry. I had never thought that I would get a chance to work with him. It's unbelievable that I'm starting my first feature film in Tamil cinema with his film opposite him. He's helped me so much in, I had never done a comedy film before this. This is my first film in comedy genre, and it was not that simple to match him or to really give him, to be with him on the sets. And
perform on the same level. But I am really thankful to God that been such a humble person. He was always there to support me and to bring out that comedy factor which was there inside me, generally which is there at home, and I had not figured out if it can come on screen so beautifully. Thank you so much, the director of the film, who's so calm and composed. He never gets angry, how much ever takes I give. Thank you so much for shaping this film so well. The trailers say it all. The cameraman of the film, I mean, it was not possible to deliver this kind of hugeness what we see in the trailers without him. Thank you, Mr. Shetty, and thank you all the other people, the team members. In fact, my makeup, hair, everybody who was part of the film. It is a great pleasure to be part of Tamil cinema, and I want to do many more films. Please bless me. I hope this film does really well, and I'm sure it will. I think God is really nice to me. Thank you so much, everyone. ரொம்ப சந்தோஷம் டு பி பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட். முக்கியமாக would like to thank my director யுவராஜ் அவர்கள். ஏன்னா முக்கியமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீனி போடுற விதமாக எனக்கு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வேறு இன்னொரு ஒரு ப்ராஜெக்டாக தான் சந்தித்தோம் நானும் யுவராஜும். அப்புறம் தான் இந்த ஒரு தெனாலிராமனுடைய ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்குண்டான எல்லா ப்ராசஸும் பண்ணுங்கன்னு நாங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம். அப்படி தான் ரைட் டைமில் வந்து ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் இந்த குரூப் வந்து எங்களை இந்த ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. இவ்வளோ லேவிஷாக இப்படி ஒரு பட்ஜெட்டில் ஏஜிஎஸ் போன்ற ஒரு 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 நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வடிவேல் சார், அவருடைய நிறைய திரைப்படங்களுக்கு நான் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து காமெடி ரோல்ஸ் பண்ண நிறைய திரைப்படங்கள், கிரி, தலைநகரம், மருதமலை, வாத்தியார் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அவர் நிறைய 60% 70% அவருடைய ஹிட் ஃபிலிம்ஸில் வந்து நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய முழு நீள ஒரு 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 ஹீரோவாக வந்து நடித்து அதுக்கு நான் ஒர்க் பண்ணுற படம் இது. ஸோ அதனாலே இன்னும் கேர் வந்து இன்னும் அதிகமாச்சு. அண்ட் அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் ரசிகர். அண்ட் ஒவ்வொரு பாடல் வந்து பண்ணும்போதும் சரி, அவர் நிறைய சாங் ரெஃபரன்ஸ்லாம் வந்து பேசும்போதும் அவர் வந்து பாடி காமிக்கும் போதும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் தான் நிறைய பாடி காட்டுவார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு பழமைக்கு வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் வந்து ஒவ்வொரு சாங்கோட டியூன் மேக்கிங்கில் இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்கஸ்ட்ரேஷன் சவுண்ட் சைட்லேயும் வந்து அந்த ஒரு பழமை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய மெனக்கெடல் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 100 மியூசிஷியன்ஸ்க்கு மேலே இந்த ஒரு டோட்டல் இந்த சவுண்டுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதில் சாங்ஸ் வந்து எழுதின புலமைப்பித்தன் ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி விவேகா சாருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த சவுண்டுக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும், முக்கியமாக சவுண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னமோ தெரியல, இங்கே வந்து ஒரு ஹார்ட் பீட்லாம் ஏறுது. கல்பாத்தி பிரதர்ஸ், அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், இவங்க 3 பேரையும் நான் மேடையில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. 1-2 படங்களில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இந்த விழாவுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அர்ச்சனா மேடம், ரங்கராஜன் சார், இவங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்காக நானும் வடிவேல் சாரும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணோம். 2 வருஷமாக அவரோட தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய உழைப்பு, டே அண்ட் நைட் பார்க்காம டெய்லி வேலை பார்க்குறது. ஷூட்டிங்லலாம் டெய்லி நைட்டு நாங்கள் ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்கும் நைட்டு பேசிவிட்டு எல்லாம் ஓகேன்னு அதுக்கப்புறம் தான் செட்டுக்கே வருவோம். வடிவேல் சார் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அந்த வடிவேல், அந்த ஒரு ஆளுடைய படைப்பு தான் இந்த தெனாலிராமன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ அந்தளவுக்கு அவருடைய இன்புட் இருக்கும் படத்தில். மற்றபடி இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் எங்கள் டீம்லாம் இன்னும் நிறைய உங்ககிட்ட பேசுவோம். ரொம்ப நன்றி. ரொம்ப 2.5 வருஷத்துக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு தருணம்.
வடிவேலண்ணன் வந்து மதுரையை சேர்ந்தவர். எனக்கு நான் அவரோட ஒரு 5 படங்கள், எம்டன் மகன் மாதிரி ஒரு 5 படங்களில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க அவரை கூட இருந்து ஒரு மண்ணின் கலைஞனை கூட இருந்து ஒர்க் பண்ணி தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. பிரமாதமான ஹார்ட் ஒர்க்கர். இந்த டீமு, யுவராஜ் டீமு வந்து ஒரு அற்புதமான டீமு. நான் வந்து சிவாஜி சாரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அண்ணனோட ஒர்க் பண்ணதுக்கு நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். நன்றி. தெனாலிராமன் சிறு வயதிலே படித்த ஒரு தமாஷான, மிகவும் நம்மை குதூகலிக்க வைத்த ஒரு கதை தெனாலிராமன். அந்த கதை படிக்கும்போது நமக்கு உண்மையிலே வந்து ஒரு வடிவம் மனதில் எழுவதில்லை. இப்படி தான் தெனாலிராமன் இருந்தாரோ அப்படி என்று தோன்றுவதில்லை. ஆனால் இந்த படத்தில் நடித்ததற்கு அப்புறம் தெனாலிராமன் என்றால் திரு வடிவேல் அவர்கள்தான் தெனாலிராமன் என்பது எல்லோருக்கும் பதியக்கூடிய அளவில் மிகவும் அற்புதமாகவும் உணர்ச்சி வசமாகவும் இந்த படத்தில் தன்னுடைய நடிப்பை இதுவரை தந்திராத அளவுக்கு வெளிக்காட்டியிருக்கிறார். இந்த படத்தில் அவருடன் சேர்ந்து ஒரு 8 அமைச்சர்களில் நானும் ஒருவனாக நடித்திருக்கிறேன் என்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த படத்தை இயக்கியிருக்கிற திரு யுவராஜ் அவர்கள் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் இவ்வளவு பேரையும் வைத்து ஒரு அழகாக ஒரு நல்ல காமெடி கலந்து ஒரு படத்தை இந்த படம் உருவாக்கியிருக்கிறார். அவருடன் பணியாற்றியதில் நான் பெருமை அடைகிறேன். அதே போன்று இதில் பணியாற்றிய திரு ராமநாதன் ஷெட்டி அவர்கள், திரு இமான் அவர்களுடைய பாடல்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கடந்த காலத்தில் நாம் பல பாடல்களை கேட்டிருக்கிறோம், அதை ரசித்திருக்கிறோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு பீரியட், அந்த பீரியடில் இப்படி தான் பாடல்கள் இருந்திருக்கும் என்பதை இந்த படத்தின் மூலமாக அழகாக உணர்த்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நடிகர்கள் சொல்ல வேண்டாம். எல்லோருமே வந்து இந்த படத்தில் வந்து அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றாற் போல தன்னை உருவாக்கி கொண்டு நடித்திருக்கிறார்கள். எல்லாம் ஒரு நல்ல ஒரு குழுவாக இந்த குழு அமைந்திருந்தது. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமாக சொல்லணும்னா, நான் வந்து சினிமாவை நேசிக்கிறேன். வடிவேல் வந்து சினிமாவை சுவாசிக்கிறவர். அவருடைய பாஷையில் சொல்ல போனோன்னா, 3 ஆண்டு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வந்துட்டான். படம் வெற்றியடியாக என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிஜமாகவே வடிவேல் சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது எனக்கு வடிவேல் சார் கூட 3ஆவது படம்னு நினைக்கிறேன். மற்ற 2 படங்களுமே காமெடி கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. யுவராஜும் சரி, வடிவேலும் சரி, அது ஒரு நகவும் சதையும் போல் இந்த படத்தில் இருந்தாங்க. ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம. ஒரு மற்ற படங்கள்லாம் டேலாக் பேசிட்டு அப்படி வந்துடலாம், அவங்க கொடுக்குற டேலாக் சரி அப்படி பேசிட்டு வந்தோம். பட் இந்த இதில் வந்து அப்பப்போ அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லைங்க, நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணுங்கள், இன்னும் டேலாக் இப்படி சேர்த்துக்கோங்கன்னு அப்படியே இழைச்சி ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.